வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ரிச்சுவல். வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கைரேகை ஜோதிடம். கடந்த பதிவில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கரு மச்சங்கள். அதில் உங்களுக்கு ஒரு 4 மேடுகளை பற்றி தெளிவாக சொல்லிட்டு இருந்தோம். அந்த 4 மேடுகளை மச்சங்கள் இருந்தால் என்ன பலன்கள் ஏற்படும், குரு மேட்டில் மச்சங்கள் இருந்தால் என்ன பலன்கள் ஏற்படும், செவ்வாய் மேடு, சந்திர மேடு, சனீஸ்வரன் மேடுன்ற மாதிரி அந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்துருந்தோம். இப்போ இது பார்ட் 2. இந்த பதிவில் ராகு மேட்டில் மச்சங்கள் இருந்தால் என்ன பலன்கள், கேது மேட்டில் மச்சங்கள் இருந்தால் என்ன பலன்கள், ப்ளஸ் உங்களுக்கு சூரிய மேட்டில் மச்சங்கள் இருந்தால் என்ன பலன்கள், புதன் மேடு, அப்புறம் சுக்கிர மேடு. இந்த பதிவு சொல்லக்கூடியது ஒரு அவேர்னஸ் வீடியோன்றது தான் நீங்கள் நினச்சிக்கணும். ஏன்னா சில விஷயங்களை நீங்கள் ஒரு பாசிட்டிவான அமைப்பை மட்டும் நீங்கள் நினச்சிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்தது தான் நம்ம வாழ்க்கை. அந்த அமைப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு கரெக்டாக இந்த புதன் மேட்டில் மச்சங்கள் இருந்தால் என்ன பலன்கள் ஏற்படும், கரு மச்சங்கள். புதன் மேட்டில் கரு மச்சங்கள் பிறப்பிலேருந்து இருந்ததுனாலே அவங்களுக்கு கல்வி தடைப்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி பேச்சு தடைப்படும், ஒரு ஃப்ளோவிங்காக அவங்களால பேச முடியாது. அதே நிலையில் உங்களுக்கு புதன் மேட்டில் மச்சங்கள் இருந்து அந்த புதன் மேடும் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைன்னா, தாய் வழி உறவு முறையில், தாய் மாமா உறவு முறையில் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. தாய் மாமாவுக்கு கண்டங்கள் ஏற்படுகிற வாய்ப்புகள்ன்ற மாதிரி உங்களுக்கு ஏற்படும். அப்போ கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைன்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். ஒரு நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு இருக்காது. திங்கிங் மைண்டு இன்ஸ்டண்ட்டாக சில பேர்லாம் டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திங்கிங் மைண்டு உங்களுக்கு இருக்காது சொல்லக்கூடிய. அப்போ அந்த புதன் மேட்டில் மச்சங்கள் இருக்குது, சிறப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த சுக்கிர மேட்டில் மச்சங்கள் இருக்குது, என்ன மாதிரி இம்பாக்ட் தரும். சுக்கிர மேட்டில் மச்சங்கள் இருந்துன்னா மனைவியோட உடல்நிலையில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு மனைவியோட ஹெல்த் சார்ந்த விஷயங்களால் நம்மளுக்கு பண விரயங்கள் ஏற்படும். அதே நிலையில் நம்மளுக்கு ஒரு இல்லற சுகம் சொல்லக்கூடியது ஒரு திருப்தியாக நம்மளுக்கு அமையாது. பெண்களோட உறவு முறை சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. அது சகோதரிகள் சொல்லக்கூடிய அமைப்புலையும் இருக்கலாம், தாய் வழி உறவுமுறை, தந்தை வழி உறவுமுறை இருக்கக்கூடிய பெண்களாலும் சரி, பழகக்கூடிய பெண்களாலும் சரி, ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களாலும் சரி, இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயங்களால நம்மளுக்கு ஒரு மன அழுத்தங்கள் தரக்கூடிய நிகழ்வுன்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துரும் சுக்கிரமேட்டில் மச்சங்கள் இருந்ததுன்னா. அதுலேயும் உங்களுக்கு குருமேடு நல்ல ஒரு பொசிஷன்லேருந்து சுக்கிரமேடு அதிகமாக வலுத்து இருந்து கூடவே அந்த மச்சங்களும் இருந்ததுன்னா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் சொல்லக்கூடிய நிலை, வரவு செலவுன்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் கொண்டு போகும். அதனால் இந்த மாதிரி மச்சங்கள் சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடாது. இந்த சார்ட்டை பாருங்கள். ராகு சொல்லக்கூடியவங்க தான் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த ராகு மேடு சொல்லக்கூடியது உள்ளங்கையில் கரெக்டாக கரு மச்சங்கள் இருக்கும். அந்த உள்ளங்கையில் கரு மச்சங்கள் இருந்துன்னா இது ரொம்ப நெகட்டிவான இம்பாக்ட் சொல்லக்கூடிய அமைப்பு, விபத்து சொல்லக்கூடிய அமைப்பு கொண்டு கொடுக்கும். நல்ல ஒரு வளர்ச்சிகளை, நல்ல ஒரு ஃப்ளோவிங்காக இவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு அப்படியே டவுன் ஆகக்கூடிய நிலைன்ற மாதிரி கொண்டு கொடுக்கும். அப்போ இந்த ராகு மேட்டில் மச்சங்கள் இருக்குது, இருக்கிற மேடுகளை கூட நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். ரெமெடி பரிகாரங்கள் அந்த மச்சத்தோட வீரியத்தை பொறுத்து மாறும். ஆனால் இந்த ராகு மேட்டில் மச்சங்கள் இருக்குது, அது ரெமெடி பரிகாரம் மூலியமான மாறாது. அது கர்ம வினை சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த கர்மாவை என்னவோ நம்ம தாண்டி தான் நம்ம பயணிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த நிலைப்படி பார்க்கும்போது ராகு மேட்டில் மச்சங்கள் இருக்குது, நம்மளுக்கு ஒரு மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த கேது சொல்லக்கூடியவங்க பற்றற்ற நிலையில் போகும். இந்த ராகு கேதுகள் சொல்லக்கூடியவங்க 2 பேருமே ஒரே அமைப்பில் தான் வருவாங்க. அப்போ அந்த கேது சிறப்பற்ற அமைப்பில் இருந்து செவ்வாயும் சிறப்பற்ற அமைப்பில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இரத்த உறவு முறை சொல்லக்கூடியவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது. சில பேருக்கு சகோதரத்துவம், சகோதரித்துவமே இருக்க மாட்டாங்க, உடன் பிறந்தவர்களே இருக்க மாட்டாங்க, சிங்கிளாக பிறக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரியும் கொண்டு கொடுக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காதுன்னு சொல்லக்கூடிய நிலை. அதில் உங்களுக்கு இந்த கங்கண ரேகைலாம் இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, கடைசி காலங்கள்லாம் உங்களுக்கு சில பெட் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு என்ற மாதிரி சில விஷயங்களை கொண்டு கொடுத்துரும். அப்போ அந்த கேது மேட்டில் மச்சங்கள் இருக்குது, அந்த அளவுக்கு யோகமற்ற அமைப்புன்ற மாதிரி கொண்டு வருது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சூரிய மேட்டில் மச்சங்கள் இருந்ததுன்னா அதிகாரம் துறையில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, பொலிட்டிக்கல் நட்பு வட்டாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், அதிகாரிகள் சொல்லக்கூடியவங்களிடம் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது சிறப்பான விஷயங்கள். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும். அதேமாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறீங்க, அந்த கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னா இந்த மாதிரி திடீர் மச்சங்கள் ஏற்படா டீப்ரொமோட் ஆகிறதுக்குன வாய்ப்புகள், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு ஏற்படும். அப்போ இந்த மாதிரி மச்சங்கள் ஏற்படனா பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பையும் சரி, உங்களுக்கு
வெளியேறக்கூடிய நிலை, பண விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஒரு அவமானம் சந்திக்கக்கூடிய நிலை, இந்த மாதிரி உங்களுக்கு சொசைட்டியில் கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ வந்து தலைமை தாங்கக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய சூரியனோட மேட்டில் கருமச்சங்கள் இருக்கிறது யோகம் கிடையாது சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த பதிவுகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனால்னா அவங்க உறவு முறையில் நட்பு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த 9 நவகிரகங்கள் மேடுகளில் இந்த மாதிரி மச்சங்கள் இருந்தால் அதோட இம்பேக்ட் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும்ன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கேற்ற ரெமிடியோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மூவ் பண்ணக்கூடிய அமைப்பில் பெரிய உபத்திரங்கள் இல்லாமல் சீராக பயணிக்கலாம் சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.